ஹாய், வெல்கம் டு தேரடி செல்வி சேனல். இது வந்து என்னோடய ஈவினிங் ரொட்டீன் தான் பார்க்குறோம். நான் கீழே இறங்கி வந்தோடனே வாசல்லாம் தெளிச்சுட்டு பிள்ளையாருக்கு பூ பறிச்சிட்ருக்கேன். மல்லிகைப்பூ, முல்லைப்பூ, அரளிப்பூ இதெல்லாம் வந்து எங்கள் வீட்டில் உள்ள பூ தான். எங்கள் வீட்டில் என்ன பூ இருக்கோ அதை வச்சு நான் பிள்ளையாருக்கு பூஜை பண்ணிடுவேன். ஸோ வந்து இந்த பூ வந்து எப்போயுமே எங்கள் வீட்டில் இருக்கிறதுனால நாங்கள் இந்த பூவே வந்து நான் பூஜை பண்ணிக்குவேன். ரொம்ப நல்லாயிருக்கும். ஈவினிங் டைமில் இந்த மாதிரி பூ பறித்து சாமி கும்பிட அப்படியே வந்து தண்ணியெல்லாம் பாய்ச்சிடுவேன் தோட்டத்துக்கு. மணி பிளான்ட்டுக்கெலாம் தண்ணியெலாம் பாய்ச்சிட்டேன் பாருங்கள். இந்த செடியை வந்து ஆடு வந்து சாப்பிட்டுடுச்சு. நல்ல பெரிய பெரிய மணி பிளான்ட்டாக இருந்துச்சு. ஆடு வந்து சாப்பிட்டுச்சு, கஷ்டமாக இருந்துச்சு. கீழே நல்லா வாசல்லாம் தெளித்து விட்டுட்டேன். ட்ரெயின் போயிட்டுருக்கு. எங்கள் வீட்டில் எப்போயுமே வந்து ட்ரெயின் போயிட்டே தான் இருக்கும். பாருங்கள், பிள்ளையாருக்கு வந்து நான் பறித்த பூவை வந்து வச்சுட்டேன். சாமி கும்பிட்டாச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இது பாருங்கள், எனக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு கோலத்தை போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். எனக்கு கோலம் போடவே தெரியாது. ஏதோ தெரிஞ்சதை நான் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுட்ருக்கேன். ஏதோ நம்ம போடுறது தானே அப்படின்னு நான் போடுவேன். ஆனால் கோலம் போட பிடிக்கும் எனக்கு. ஸோ வந்து அப்படியே பூஜை பண்ணிவிட்டு அவன் பாருங்கள் தண்ணியாக இருக்கனால அவன் உட்கார மாட்றான், அப்படியே நின்றுட்டே இருக்கான். சரின்னு சொல்லிவிட்டு அப்புறமேட்டுக்கு நான் கீழே பூஜைலாம் பண்ணிவிட்டு லைட்டெல்லாம் போட்டுட்டு நான் வந்து மாடிக்கு வந்துட்டேன். மாடியில் வந்து வீட்டில் விளக்கேற்றணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மாடிக்கு வந்துட்டேன். இப்போ மாடி வாசலில் வந்து இந்த மாதிரி ஒரு கோலத்தை போட்டு வச்சுருக்கேன். இது வந்து எனக்கு சும்மா தெரிஞ்ச கோலம்தான். நான் வந்து இன்றைக்கி புதுசாக வந்து ஒரு வந்து டின்னர் ரெடி பண்ணுறேன் பாருங்கள். அதுக்கு வந்து நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இப்போ சுடுதண்ணியை போட்டு சுடுதண்ணி ஊற்றி பனைஞ்சால் தான் வந்து நல்லா சாஃப்டாக வரும். இதில் கொஞ்சோண்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். ஏன்னா உப்பிக்கிட்டு வரும், நல்லா சாஃப்டாக இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா பனைஞ்சி விடணும். நம்ம ஹீட்டோடையே பனைஞ்சோம்னா வந்து சப்பாத்தி செம்ம சாஃப்டாக வரும். மேலக்க வந்து எண்ணெய் தேய்ச்சிருக்கேன். இந்த மாதிரி எண்ணெய் தேய்ச்சோம்னா வந்து சப்பாத்தி மாவு வந்து ட்ரை ஆகாமல் இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் இப்படி எண்ணெய் தேய்ச்சி 1 மணி நேரம் ஒரு ஈர துணியை வச்சு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் ஊற விட்டுருவேன். அதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி தேய்ச்சோம்னா செம்ம சாஃப்டாக வரும். நல்லா மெலிசாக தேய்ச்சிக்கணும். இப்போ நான் வந்து 2 பல்லாரி எடுத்திருக்கேன். எங்களுக்கு தேவையான அளவுக்கு நான் பல்லாரி எடுத்திருக்கேன். அதை வந்து ஒரு சாப்பரில் வந்து நல்லா வந்து குட்டி குட்டி பீஸ் ஆகிற மாதிரி நான் சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகா, ஒரு சின்ன ஸ்பூனில் வந்து வரமிளகா சேர்த்துருக்கேன். இதை வந்து நல்லா சாப் பண்ணி மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இது பண்ணேன். லைட்டாக உப்பு நம்ம ஏற்கனவே சப்பாத்திக்கு போட்டிருப்போம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். இப்போ சப்பாத்தியில் வந்து மேலே வந்து லைட்டாக மெலிசாக தேய்ச்சி வச்சுக்கணும். மேலே வந்து லைட்டாக நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுறோமோ அதை வந்து இப்படி நல்லா தேய்ச்சிக்கணும். இப்படி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி எண்ணெய் தேய்ச்சோம்னா நல்லா ஒட்டாமல் சூப்பராக வரும். இப்படி எல்லா இடத்துலையும் தடவி விட்டுறோம் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோமோ அது. இப்போ நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கொஞ்சம் அங்கங்கே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி பண்ண சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் தான் நான் பண்ணுறேன். இப்போ 4 பக்கமும் வந்து இந்த மாதிரி மடித்து விட்டுக்கணும். மடித்து விட்டுட்டு ஒரு தவா வந்து ஹீட் பண்ணி வச்சுக்கணும். அதில் வந்து நம்ம எப்பயும் சப்பாத்தி போட்டு எடுப்போம்னா அதே மாதிரி தான் கொஞ்சம் மீடியமில் வைக்கணும். ரொம்ப லோவும் வச்சிடக்கூடாது, ரொம்ப ஸ்பீடும் வச்சிடக்கூடாது. மீடியமில் வந்து இப்படி முன்னும் பின்னும் வந்து பரட்டி எடுத்துக்கலாம். நல்லா இருந்துச்சு. எப்பயும் ஒரே மாதிரி சாப்பிட்றதுக்கு வந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இது வந்து நான் வெங்காயம், தக்காளி போட்டு உருளைக்கிழங்கு, பீன்ஸு, கேரட்லாம் போட்டு குருமா செஞ்சுருக்கேன். லாஸ்ட்டில் கடலை மாவு வந்து கரைச்சி ஊற்றிக்கலாம். இது வந்து சூப்பராக இருந்துச்சு. சப்பாத்திக்கு வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அதுக்கு சாப்பிடும்போது எப்பயும் ஒரே மாதிரி பண்ணுறதுக்கு வந்து இப்படி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடவும் நல்லா தான் இருந்துச்சு. இந்தாங்க அதை 2ஆக வெட்டியிருக்கேன். நம்ம உள்ள பப்ஸு சாப்பிடுவோம்ல, வெஜ்ஜு பப்ஸு சாப்பிட்ற மாதிரியே தான் இருந்துச்சு. அதே ஃபீல் தான் இருந்துச்சு. வாட்டி செஞ்சிருந்தேன், சூப்பராக இருந்துச்சு, நல்லா தான் இருந்துச்சு, நல்லா வந்துருந்துச்சு. பாருங்க, உள்ள வெங்காயம்லாம் வச்சு சாப்பிடுவோம். சும்மாவே சாப்பிட்லாம்.
இதுக்கு சைடிஷே தேவையில்லை. இருந்தாலும் நாங்கள் எப்படி இருக்குமோன்னு தெரியாமல் தான் நான் குருமா வேற வச்சேன். இப்போ இந்த மாதிரி சாப்பிட்டதுக்கப்புறமேட்டுக்கு நமக்கு எப்படி ஏதாவது குடிக்கணும் போல் இருக்கும். சரின்னு சொல்லிட்டு நான் வந்து வர காஃபி போடுறேன். வெறும் தண்ணி, இஞ்சி தட்டி போட்டு, டீ தூள், இது 3ஐயும் போட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இது வந்து முதலேருந்து அந்த காலத்துலேருந்து இதே தான் யாராவது வீட்டுக்கு வந்துட்டால் உடனே வந்து இதை தான் ரெடி பண்ணி தருவாங்க. 2 பேருக்கும் வந்து டீ போட்டு குடித்தாச்சு. குடிச்சிட்டு இந்த நைட்டு வந்து எங்களுக்கு இப்படி தான் முடிஞ்சிச்சு. மறுநாள் வந்து இது வீடியோ எடுக்கிறேன். இது வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து புதுசாக அந்த ஒரு குருவி வந்திருக்கு. இது எங்கேயோ கூடு கட்டுதுன்னு நினைக்கிறேன் போல். அது வந்து இதுவும் இன்னொரு ஜோடி குருவியும் வந்து அந்த பஞ்சு, ரெக்கை அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு வந்து கூடு கட்ட என்னென்ன எடுத்துகிட்டு வருவோம் அந்த மாதிரி குச்செல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்து எங்கேயும் கட்டுறாங்க. இப்போ வீடியோ எடுக்கவும் ஓடிட்டு. இது வந்து எங்கள் குட்டி பாப்பாவுக்கு வந்து நான் வந்து அரிசி களைஞ்சி வச்சிட்ருக்கேன், சாப்பாடு. குட்டி பாப்பானா எங்கள் நாய்க்குட்டி தான். ஸோ வந்து முனிஸ்க்கு வந்து நான் சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். காலையிலே வந்து அவனுக்கு வந்து ரெடி பண்ணி வச்சிடணும். ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா கொஞ்சம் சூடாக ஆறுனதுக்கப்புறம் போட்டு கீழே போய் வச்சுட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நான் வந்து கரண்ட் அடுப்பில் தான் வச்சுருக்கேன். விசில் வர ஆரம்பிச்சிடுச்சு. இன்றைக்கி வந்து எங்கள் காலைல டிஃபனே வந்து பழைய சாதம் தான். நேற்றுள்ள பழைய சாதத்துக்கு வந்து வச்சுருக்கேன். இது வந்து சப்பாத்திக்கு வச்சுருந்த அதே குருமா தான் வச்சுருக்கேன், கிரேவியை தான் வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு ஒரு பச்சை மிளகா, சின்ன வெங்காயம் வச்சுருக்கேன். காலையில் இந்த சாப்பிடும்போது ரொம்ப வந்து உடம்பு குளிர்ச்சியாக இருக்கும். நம்ம உடம்பு ஹீட்டாக இருக்குன்னா இந்த இதை நான் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். இதில் வந்து எல்லா சத்துமே இருக்குது. இதை வந்து நம்ம எப்பப்போ எடுக்குமோ எடுத்துக்கலாம். இப்போ நாங்கள் வந்து வெளியே வந்திருக்கோம். இந்த பாட்டி மாட்டை வந்து நாங்கள் கம்பங்கூழ் வந்து வாங்கி குடித்தோம். நல்லா வந்து சின்ன வெங்காயம், அப்புறமேட்டு மோர், கம்பங்கூழ், அதுக்கு வந்து சைடிஷ் தான் சூப்பராக இருக்கும். நல்லா குளிக்கும் போது நம்ம வெயிலில் நல்லா அலைஞ்சிட்டு இந்த மாதிரி ஏதாவது கூலிங்காக இது மாதிரி குடிக்கும்போது, ஜூஸி இதை குடிக்காமல் இந்த மாதிரி ஹெல்த்தியாக குடிக்கும்போது சூப்பராக இருக்கும். வயிறே வந்து ஜில்லாக இருக்கும். இந்த பாட்டி மாட்டை எப்போ போனாலுமே நாங்கள் வாங்கி குடிச்சிட்டு தான் அந்த சைடு போனாலே வாங்கி குடிக்கிறது. ஊறுகாய் வச்சு சாப்பிடுவாங்க, சூப்பராக இருக்கும். பருப்பு துவையல் வச்சு தருவாங்க, அது செம்மையாக இருக்கும். சைடிஷ் தான் சூப்பராக இருக்கும். அப்படியே வெளியே போயிட்டு வரும்போதே வந்து நாங்கள் பிரியாணி வாங்கிட்டு வந்துட்டோம். பாய் வீட்டு பிரியாணி தான் இது. வந்து சிக்கன் பிரியாணி, அப்புறம் இது வந்து மட்டன் கிரேவி, ஒரு முட்டை வச்சுருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. வெளியில் போயிட்டு வரவுமே பிரியாணி சாப்பிட்டாச்சு. இந்த வீடியோ வந்து இதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா தேரடி செல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். டிவியை பார்த்துட்டு சாப்பிட்டாச்சு. பாய்.